செந்தமிழன் சீமா. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உயிர் நீத்த மதிப்பிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெல்லும். இதை ஒரு வழக்கமான மரபாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். அதை அதிமுக ஆட்சியிலும் அது நடந்திருக்கிறது. இப்போது திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் என்று நினைத்துத்தான் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய இயக்கமும் இந்த தேர்தலில் புறக்கணித்து வெளியேறிவிட்டார். நாங்கள் அப்படி புறக்கணித்து செல்ல முடியாது. நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிற வீரர்கள். வெற்றி வரும்போது துள்ளி குதிப்பதும் தோல்வி வந்தபோது துவண்டு படுப்பதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இன விடுதலை என்கிற ஈடு இணையற்ற லட்சியத்தை சுமந்து நிற்கிற தமிழ்தாயின் பிள்ளைகள். ஒரு நீண்ட பெரிய தவம் இது. அந்த தவம் கலையாமல் இலக்கை தொடுவதற்கு ஓடிக்கொண்டே இருப்போம். காரணம், எங்களுக்கு கற்பித்த தலைவன் அப்படி. இந்த இடைத்தேர்தலை ஒரு இடைத்தேர்தலாக கருதாமல் தமிழ் தேசியனத்தின் கடை தேர்தலாக, அது கடையேறுவதற்காக, தேர்தலை என் தேசியன மக்களின் ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக, ஒரு மாறுதலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேர்தலில் 3 போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று எங்க ஐயாவுடைய தலைமையிலான பாமக, அடுத்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடுவது திமுகவை எதிர்த்துத்தான். போட்டி திமுகவா நாம் தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா, தீய திராவிடமா தூய தமிழ் தேசியமா, இதான் இங்க நடக்கிற போட்டி சண்டை. இங்கே பேசியனுடைய தம்பிமார்கள் குறிப்பிட்டார்கள், ஏன் என் தங்கை அபிநயாவுக்கு திரும்ப 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 வாய்ப்பு. நான் பலமுறை பேசிவிட்டேன், நான் ஒரு பொறுக்கு விதை மரபினன். நான் இல்லை, நம் இனம். என்னால் திரும்ப திரும்ப கற்பிக்க வேண்டி இருக்கிறது. பைபிளை படித்தார்கள், பகவத்கீதை படித்தார்கள், குரானை படித்தார்கள். ஆனால் எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாசகத்திலே என்ன சொன்னார் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பகவான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே என்ன சொன்னார் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் மறந்து விடுவார்கள்? பல ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் நாமும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. புடலங்காய் பந்தலிலே எந்த காய் நீளமாக இருக்கிறதோ அதைத்தான் விதைக்கி விடுவார்கள் தமிழர்கள். முருங்கை மரத்திலே எந்த காய் நன்றாக காய்த்திருக்கிறதோ அதைத்தான் விதைக்கு ஒதுக்குவார்கள். அதுபோலதான் தக்காளியிலும் கத்தரியிலும். ஏன்? பொறுக்கு விதை மரபினர். எது சிறப்போ அதைத்தான் விதைக்கு வைப்பார்கள். கிடாயும் கிடாயும் மோத விட்டார்கள். பொழுதுபோக்கு அல்ல என் உடன் பிறந்தவர்களே. சேவலை சண்டையிட வைத்தார்கள். அது விளையாட்டல்ல, பொழுதுபோக்கு அல்ல. காலை அடக்கினார்கள். எந்த காலை அடங்குதோ தோற்றதோ
அதை வித்து விடுவார்கள். எந்த காலை அடக்க முடியவில்லையோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார்கள். எந்த கிடாய் வெல்லுதோ அதை இனப்பெருக்கத்திற்கு, எந்த கிடாய் தோற்றதோ அது கரியாகும். எந்த சேவல் வென்றதோ அது இனப்பெருக்கத்திற்கு, எந்த சேவல் தோற்றதோ அது சட்டியிலே அடுத்த நொடி கொதிக்கும். ஏன்? ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையிலே வந்தவன் தமிழன். அதனாலேதான் கட்சியிலே இருக்கிறவர்கள் அவர்களை தேடாமல் அங்கிருந்து ஜெனிஃபரை கொண்டு வர, அங்கிருந்து காளியம்மாள், எங்கிருந்து அபிநயா, அயர்லாந்து நாட்டில இருந்து, இலங்கையில சிங்களத்தீவுல இருந்தும் கொண்டு வரல. இல்லை, சொந்த அக்கா தங்கச்சி தானே கொண்டு வர்றோம், அண்ணன் தம்பியில தானே கொண்டு வர்றோம். அப்படித்தான் என் தங்கை அபிநயாவை கொண்டு வரேன். ஒரு தலைவன். எத்தனை தளபதிகள் என் தலைவனுக்கு? ஒரு கால் தான் இருக்கிறது, ஒரே ஒரு கால், அது கட்டைக்கால். ஒரு கால் தான் இருக்கிறது, ஒரு கால் கட்டைக்கால். ஒரு காலோடு இருக்கிற ஒரு தளபதியை இழந்துவிட்ட ஆணையரவு நிலப்பரப்பை நீ போரிட்டு மீட்டுக் கொண்டு வா என்று என் அண்ணன் பால்ராஜிடத்திலே என் தலைவன் ஒப்படைத்திருந்தான் என்றால், அத்தனை தளபதிகள் இருக்கும்போது எதற்காக பால்ராஜ்? இந்த வேலைக்கு பால்ராஜ் தான் சரியாக இருப்பான். இதை கணிக்க முடியாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருப்பான்? அந்த தலைவனின் மகன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த நிலத்திலே நிற்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 13-14 ஆண்டுகளாகிவிட்டது, ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும், எதற்காகவும் செய்ததில்லை. சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது, படிந்ததில்லை. அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து, ஒரு முறைக்கு 100 முறை இல்லை, 200 முறை இல்லை, 2000 முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும். இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி எடுத்தால், நீங்கள் ஆகச்சிறந்த பெண் மக்களை தேர்வு எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள். அதில் ஒருத்தியைத்தான் நிறுத்தியிருக்கிறேன். அவர் சொன்னால் பாருங்க, தருமபுரி அவள் தொகுதி இல்லை. தருமபுரியில் முதலில் என் மகள் வித்யாவைத்தான் நான் நிறுத்த போனேன். அவரிடத்துல கேட்டேன், சித்தப்பா அங்கே ரொம்ப அடர்த்தியா சாதிய உணர்வு இருக்கும், அங்கே போய் நான் நிற்கிறது சரியா இருக்காது சித்தப்பா, நான் வேற தொகுதியில் நிற்கிறேன்னா. சரி, நீ கிருஷ்ணகிரியில் நின்னு. அப்புறம் என் தங்கச்சின்னு நிறுத்தினேன். இப்போது வீரபாண்டி வேற ஆள் தொகுதி இல்லை, அவ சொந்த தொகுதி. அவ திருமணமாகி போனதுதான் விழுப்புரம், அதனால இங்கேயே நில்லுன்னு. இதுல வென்றாலும் 26ல போட்டிடுவா, எப்படி பார்த்தாலும் 26லயே அவ விக்கிரவாண்டியில அபிநயா தான் போட்டிடுவா. எந்த வேலையை யாருக்கு செய்ய, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவ பெருமானார் சொன்னது எனக்காகத்தான். இதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இங்கே பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். ஜெனிஃபர் எல்லாம் அதுக்கு முன்னாடி பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தங்கை ரத்னா எல்லாம் குறிப்பிட்டார்கள். ஒரே ஒரு தொகுதி, அது மீதி இருக்கிறது 2 ஆண்டு காலம். இந்த 2 ஆண்டு காலத்தில் ஒருத்தர் ஜெயிக்க வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு என் தங்கை அபிநயா சொன்ன மாதிரி, அந்த ஊழல் கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன். நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள், ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. பெற்றோர்களே, பெருமக்களே, என் உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி. பத்த வையுங்கள், ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள். புரட்சி எப்படி? ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கும், ஒரு புள்ளியிலிருந்துதான். என்ன பெரிய கோலம், ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கியது. என்ன பெரிய ஆலமரம், ஒரு விதையிலிருந்துதான் தொடங்கியது. என்ன பெரிய சமுத்திரம், ஒரு துளியிலிருந்தான் தொடங்கியது. என்ன பெரிய காவியம், ஒரு எழுத்திலிருந்தான் தொடங்கியது. கவிப்பேரரசு வைரமுத்து. அப்படி எல்லா புரட்சிகர மாறுதலும் ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவித்து விட முடியாத உலகத்தீரே, என் அருமை பெருமக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் லெனினியம், அப்படித்தான் பௌத்தம், அப்படித்தான் சமணம், அப்படித்தான் வைணவம், அப்படித்தான் கிறிஸ்தவம், அப்படித்தான் இஸ்லாம், எல்லாம் அப்படித்தான். இவர் யார் சொல்வதற்கென்று தள்ளி வைத்து விட முடியாது.
இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாளைக்கு 40 பேர், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 4 லட்சம் பேர், நாளைக்கு 4 கோடி பேர், அப்புறம் நாடே கேட்கும், அப்புறம் உலகம் பார்க்கும். இதுதான் உலகம் முழுமைக்கும் நிகழ்ந்த வரலாறு. தனி ஒரு மனிதன் சீமான் 36 லட்சம் ஓட்டு. என் நிலையில் நின்று வென்று காட்டு, என் அளவுக்கு ஓட்டை பெற்று காட்டு. நான் அரசியல் விட்டு விலகிறேன். எனக்கு தந்த நெருக்கடி. 6 தேர்தல்களில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள். வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம். இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா? அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு, வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயலை அவன் தம்பி தங்கைகளையும் பார்த்து, என்ன பயம், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ என்ன பெரிய பரமாத்மா, பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தலை போட்டி போடல? ஏன் போடல? ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்க வா, நான் நேரில் நிக்கிறேன், நீ நில்லு வா. என்னை விட ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பார்த்துருவோம். இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன், திமுக நாம் தமிழர் ரெண்டே பேரு. சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம், வா மோதுவோம். கூட்டணி நீட்டணி சீட்டணி எல்லாம் தள்ளிவிடு. ஸ்டாலின் சீமான், கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன், நேருக்கு நேரம் மோதுவோம். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில். திராவிடம் உறுதியாக நின்றால் ஏது இந்தியம்? ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமேது இங்கே? எப்படி காங்கிரஸ், எப்படி பாரதிய ஜனதா, இந்த திராவிட கட்சிகள் தோளில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது? ஏது? எங்கே இருப்பார்கள் இவர்கள்? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். இன்னைக்கு சொல்லு பார்ப்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இப்படி பாருங்க, ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க, ஒரு சினிமா, ஒரு படம். சாராயம் யாரு விப்பா? எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விற்பா, கள்ளக்கடத்தல் செய்வான். இவன் மலையை வெட்டி மணலை வெட்டி கடத்துறான், அதுவும் கள்ளக்கடத்தல் தான், கொள்ளக்கூட்டம் தான். எல்லாவற்றுக்கும் காசு வைப்பான். ஒருத்தன் புதுசா கட்டடம் கட்டுறானா, 10 ரவுடி வந்து காரை போட்டு, அண்ணனுக்கு 30% 30 விழுக்காடு அங்கே வந்துடணும், கமிஷன் வந்துடணும். இது யாரு கேப்பா? வில்ல, கெட்டவன், டான், அயோக்கிய பைய, திருட்டு பைய கேப்பா, கெட்டவன். கமிஷன் யாரு கேப்பா? அவன் தான். எல்லா திருட்டு வேலையாப்பா. ரோடு போடுறதா கமிஷன், குளம் வெட்டுறதா கமிஷன், ஏரிய தூர் வர்றதா கமிஷன். இதெல்லாம் யார் செய்வா? கெட்டவன். இதெல்லாம் யார் எடுப்பா? ஹீரோ. இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார்? இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். வில்லை யார்? திராவிட மாடல் கோஷ்டி. இதெல்லாம் தடுக்க போற ஹீரோ யார்? பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய கோஷ்டி. ரெண்டுக்கும் சண்டை. அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. தினம் ஜெபிக்கிறீங்க, தினம் தொழுகிறீங்க, தினம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க. ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெல்ல விடுறீங்க. இது எப்படி உங்களால சகித்துக்கிற முடியுது? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தர், பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள். அவர்களுக்கு ஒரு கொடுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு? தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பயண இதில் செலவுக்கு கட்டணும். அந்த காசை கொடுத்துருக்கா அரசு? தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாளாச்சு? கொடுத்துருக்கா? இல்லை, காசு இல்லை. என்ன காசு இல்லை? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு. எத்தனையோ வீரர்கள் உடல். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான். பயிர் வாடியதென்று உயிர் வாடி விஷத்தை குடிச்சு செத்துருக்கான். நிலத்துக்குள்ளே செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டுருக்க, 400 பேர் செத்துருக்கான். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை.
நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கா. இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க. இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கா. நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்திருக்கா? சந்தனக்கட்டை வெட்ட போன செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழன். அவனுக்கு வாரிசு இல்லை, அவனுக்கு சந்ததி இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. எதுக்கு போனா? மாளிகை கட்டவா? பங்களா கட்டி வாழவா? வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா? இல்ல, வயிற்று பசிக்கு புள்ள குட்டி காப்பாத்த பொழப்புக்கு போனான். அவன் செம்மரக்கட்டை வெட்டும்போது ஒரு பார்த்தாரா? இல்ல, சுட்டான் போட்டான். கண்டிச்சது உண்டா? சந்திரபாபு நாயுடு எழுத்து பேசிக்கல, அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு, நானும் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தியா? 10 லட்சம் கொடுத்தியா? 1 லட்சம் கொடுத்தியா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தூத்துக்குடியில் செத்து போனா 37 பேர் இந்த வெள்ளத்தில். இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த? 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா என் சித்தப்பன். 100 ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில். பல மாடுகள், 100 மாடுகள் போயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு, தென்னை சாஞ்சிருச்சு, கரும்பு அழிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? சாராயம், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? என்னது இது? எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10,000. எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. அரசுக்கு தெரியாது. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து அதுக்கு நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தயவு செய்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தா மூடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊற்ற போகிறது? யாரு? ஐயா ஸ்டாலினா, இல்லை எங்கள் அண்ணன் கமலஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 ounce தாங்க. போங்க போங்க, 2 ounce தான். இது எப்படி? போகிறவன்லாம் பதாக வச்சுருக்கு, படிச்சுட்டே அளவாக குடிக்கணுமாம்டாடே. இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்கள் எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? நாம் போற்றிய, மதித்த, நேசித்த எங்கள் அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் எங்கே போகிறது? எங்கே போகிறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது ஓடும்போது. ஆனால் தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் பெரிதும் நேசித்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் தான் இருந்து வளர்ந்தோம். அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொன்னான்ல 38.5 விழுக்காடு. அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா? அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யல. ஆனால் இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்கே என் தம்பி கூட பேசல, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்? சாராயம் சாராயம் தான்டா. விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம்? விஷம் விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா? ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும்? இவங்கள ஒழிக்கணும். இவங்கள ஒழிக்கணும் பண்ணணும். ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளவுதான் செய்யணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ, மக்களை பற்றியோ, மக்களின் நலனை பற்றியோ, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்கள் பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின்
நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளாக என் ஸ்டேட்டஸ்லோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்லை. அதுல எலியை கொல்றதுக்கு எலிபேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க. 2 திருநங்கை இல்லம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான். இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, 3 ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டே சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் என்ன சொல்றாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படியும் 1 மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க. அங்கே இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டில் வந்து இறந்தா என்ன நடக்கும் ஒன்று இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு. ஒரு மீம்ஸில் உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சுக்க, சாக கிடக்கிறார். பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எப்படியும் போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேற மாநிலத்துக்கு போனால் தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில் போனால் இந்தியாவிலேருந்து வர்றேன்னு சொல்லிடாத. எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ. எதையும் பேசி தொலைஞ்சிடாது, ஒரு பயம் மதிக்க மாட்டான் உன்னை. இவ்வளவு இழிவு, இவ்வளவு கேவலம், இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணு இல்ல. நீ டாஸ்மார்க் சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார். வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை, அழகாக அடுக்கி வைத்த அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு. ஆனால் நீ வெம்பாடு விட்டு உழுது விதைச்சு விளைய வச்ச உணவு பொருள், நெல், கேழ்வரகு, கம்பு, இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே? இந்த விக்கிரவாண்டியிலே ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பாப்போம், காட்டு. எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய்? நானே போய் நேரில் செஞ்சிருக்கேன். பல 100,000 மூடைகளை அடுக்கி தெருவில், சின்ன தார்பாய் தெருவில் அப்படியே அடுக்கி தார்பாயை போட்டு, தார்பாய் காத்தடிச்சு தூக்கிட்டு போய் மழை வெஞ்சு நினைச்சு முளைச்சிருது நெல். எளிதுன்னு எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்ன தேவைப்படுது? ஒரு தலையில் மாற்றம். ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும். இவர்கள் கட்ட மாட்டார்கள். அவங்க அப்பா பேரில் ஜல்லிக்கட்டுக்கு திடல், அவங்க அப்பா பேரில் நூலகம், அவங்க அப்பா பேரில் பல்நோக்கு தொலைநோக்கு மருத்துவம், இதான் கட்டுவாங்க. இப்போ இருக்கிற மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிதுங்கி வெளியுதா? இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற டாக்டர் மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல. எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு சும்மா உதயசூரியனுக்கே போடுறது, விட்டா வேற வழியிலையும் சொல்லாத, விட்டுப்பார். உங்கள் வயிற்றிலிருந்தே உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெருவழியாக மாறி நிற்கிறோம் என்று பாருங்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே, என் உயிர் சொந்தங்களே, 1 விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலில் நின்றதில்லை, வென்றதில்லை, இருந்த இடம் தடம் இருந்ததில்லை. இதுவரை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் எந்த கட்சியும் 1.1 விழுக்காடு 16 தேர்தலில் 2016 அடுத்த தேர்தலில் 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8.19 விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக வளருது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, காசு பணத்தை கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுது என்றால்
அது மானத்தமிழ் மறவன் வீர மறவன் என்னுயிர் தலைவன் பிரபாகரனின் ரத்த பிள்ளைகளுக்குத்தான் அந்த திமிரு துணிவு அந்த தெளிவு பிடிவாதம் அதெல்லாம் இருக்கும். மற்றவன் அந்த கலைஞ்சு ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதா? 1000 கோடி இந்த 500 கோடி இந்த 15 சீட்டு இருந்தான்னு கொடுக்கும் மேலே வாங்கிட்டு பெட்டி வீட்டு போயிட்டு தெரியாதா? தெரியாதா? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேணாலும் அடமானம் வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். எந்த பிரச்சனை என் தங்க அபிநய சொல்ற மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் தீர்த்திருக்கு? ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றதாவது இருக்கா? இருக்கா? பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் கத்திட்டே இருந்துச்சு. இப்ப பேச முடியல. ஏன்? கட்டி திறந்தாச்சு. முற்று கட்டி முடிச்சிட்டாரா? இல்ல, முதல் தளத்தை கட்டி மேல செட்டை போட்டு மூடி திறந்துட்டார் அவசர அவசரமா தேர்தலுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? மலையில ஒழுகுது ராமர் கோயில். சிரிக்காத, உண்மையிலே ஒழுகுது. உண்மையிலே ஒழுகுதுப்பா. எப்படி? உண்மையிலே ஒழுகுது. புரட்சின்னு கேட்கிறியே, சமூக நீதி கேட்கிறியே, மாறுதல் கேட்கிறியே. சீமான் செய்து தோற்று இருக்கலாம், ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான். எங்க? ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேஷ். பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பாரை வச்சு குத்தி தூக்கி போட்டான். அதை இந்த நிலத்தில் செய்யல. நான் பிரபாகரன் மகன்லடா, செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஜெயிக்க விட மாட்டேன். நீ இங்க என் தம்பி சொன்னால துறை நீங்க போய் அனுப்பி பெரியார சொல்லியிருந்தா கூட மனசாரிடும். உதயநிதி எதிர்காலம், எங்களின் எதிர்காலம். உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போறேன். என்ன எதிர்காலம்னு பார்க்க தரேன். பட்டே நீங்க எதிர்காலம் போவீங்க, நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்கொல்லி ஆடி அப்படி கிச்சு தாம்பல் ஆடிட்டு இருப்போம்னு வச்சுக்க. என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதலாக இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும். எங்கள்ல ஒரு நாள் உள்ள என் தங்கி தகச்சியில் அனுப்பியிருந்தீன்னு வச்சுக்க, தமிழ்தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான். உலகம், இந்தியா இல்ல உலகம் அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கோம். இது இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது, நடந்துரும், நடத்தி காட்டுவோம். இங்கே திராவிட அரசியல் என்பது என்ன? அவங்கள கேளுங்களேன். திருடுவது, திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது, அடித்த கொள்ளையிலே மக்களுக்கு 1000-500 பங்கு கொடுப்பது, வெற்று கவர்ச்சி திட்டங்களை 1000 கொடுக்கிறேன், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 கொடுக்கிறேன், குடும்ப தலைவிகளுக்கு 1000 கொடுக்கிறேன், இதையே திரும்ப திரும்ப பேசுவது, இதை பேசி இதையே சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது, இதையும் சாதனை தான். சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான். அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான், சாதனை தான். இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? மொத்த அமைச்சரும் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, மொத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க, எல்லா மாவட்ட ஒன்றிய செயலர் இருப்பாங்க. விக்கிரவாண்டி இன்னும் கொஞ்ச நாள் பிதுங்கி வெளியும். யாரும் எங்களை போல என் தங்கை தம்பிகளை போல நின்று பேச முடியாது, ஒன்று இல்லை. அப்ப எத்தனை வீடு எத்தனை ஓட்டு அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க தானே ஆரம்பிச்சிருக்கோம். வேகமானு வேலை செய்ய போக 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 5000 கொடுக்கலாம் இருக்கிறது 7000 ஆகும், 8000 ஆகும், 10,000 ஆகும், 15,000 கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு. எங்களால முடிஞ்சது அதை எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம், அவ்வளவுதானே. வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள்,
வாக்கை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறாருங்கிறார். அன்னைக்கே முடிவு. 40 ஓட்டில் காட்டுமன்னார் கோயிலில் அண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம். 40 ஓட்டு ஒரு ஓட்டா? அதே 40 ஓட்டில் இந்த போது சபாநாயகர் இருக்கிற ஐயா அவர்கள், அப்பா அவர்கள் ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள். ராதாபுரத்திலே 40 ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டா? இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன், அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன். கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான். 4000 ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம். ஏன்? மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? யாரும் மறுக்க முடியாது, உண்மை. எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல. 6 மணி நேரமா ஒரு ஓட்டு ஏத்தல. ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருந்த. எதுவும் நிரந்தரம் கிடையாது உடன் பிறந்தவர்களே. எதுவும் நினைத்ததில்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. இந்த வானம், பூமி, மலை, இதெல்லாம் நான் மலையெல்லாம் நினைத்தேன்னு நினைச்சேன். அதையும் வெட்டி திங்க முடியுது, இவனால திங்க முடியுது. தாயின் மாரை பார்க்கிற போது இந்த மாரை அறுத்து நன்றாக சமைத்து கறியாக்கி சாப்பிடலாம் என்று எந்த ஒரு மகனாவது நினைப்பானா? அந்த உலகத்தில் நினைச்சுப்பார். தாயின் மாரை நல்ல கறி என்று நினைப்பானா? நல்லா ஆக்கி சாப்பிடலாம் என்று நினைப்பானா? இவர்கள் நினைப்பார்கள். இந்த திராவிட கயவர்களுக்கு நினைப்பான். பூமி தாயின் மலை மார்பை மணல், கல்குவாரி என்று, கிரசர் என்று நசுக்கி விற்கிறார்கள், காசாக்குகிறார்கள். மலையை எப்படி நீ காசாக்க நினைக்கிறாய்? தாயின் மார்பை கரியாக்க நினைத்தது போல நீ காசாக்க நினைக்கிறாய். மாரிலிருந்து பால் குடிக்கலாம் தம்பி, மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுமையை இந்த உலகத்தில் செய்பவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தான். இந்திய கட்சி ஏதாவது ஒன்று மலையை ஒன்னால் உருவாக்க முடியுமா? எதுக்கு இந்த வேலையை செய்கிறாய் என்றது யாராவது கேட்டாங்களா? எந்த அதிகாரம் மலை அறங்களை வளர்க்கும்? உன் சட்டம், உன் திட்டம் என்ன? விட்டலாச்சாரியார் படத்தில் வர மந்திரக்கோளா? அப்படி சொன்னவன மலை கடகடன் வரல. அகத்தியர் உருவாக்கிய விந்திய மலையாது? என்னது இது? மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா?
நாம் இயற்கையை, என் தங்கை அபிநயா அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள். பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம். உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம். யதார்த்த வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே வேதத்திலே கற்பித்திருக்கிறார். மணிநீரும் உங்களுக்கு தெரிந்த நீர் இல்லை, முதலாளிகள் உறிஞ்சி விற்கிறார்கள். மண்ணும் இல்லை, மலை இல்லை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் இல்லை. இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட கொடுமை வரும்? ஒரு கேள்வியை உங்கள் உடன் பிறந்தவனாக, உங்கள் மகனாக, இந்த மண்ணின் பிள்ளையாக உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததியினருக்கு, உங்கள் வாரிசுகளுக்கு எதை வைத்து விட்டு போக போகிறீர்கள்? இந்த கள்ளச்சாராயத்தையா? இந்த டாஸ்மார்க்கையா? எந்த வேலைக்கும் காசு வாங்குகிற இந்த கைவாளி கூட்டத்துக்கிட்டே அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவர்களை விட்டு விட்டு போக போகிறீர்களா? உங்களால் காசு கொடுக்காமல் நல்ல கல்வியை கற்க முடியுமா? நல்ல கல்வியை கற்க முடியுமா? உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடிகிறதா? இன்றைக்கு ஒரு தங்கை இறந்து போனால் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை. யார் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ண முடியும்? ஜன்னல்ல கயிறை மாட்டி தூக்குல யார் தொங்கி சாக முடியும்? என்ன நடக்கிறது? கல்லூரிகளுக்கு நம்பி அனுப்ப முடியுமா? உங்களால் அனுப்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்க உருவாக்கிறீர்களா? தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கும்? குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை, திருப்பி வரும்போது வாயை ஊதுன்னு தண்டம் மிதிக்குது. என்ன மாதிரியான ஆட்சி முறை? குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது. அப்போ உருண்டே போகிறதா இல்லை தவழ்ந்து போகிறதா? அப்போ என்ன பண்ணணும்? அங்கே ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திருக்கணும். மட்டை ஆகிட்டோன்னா தூக்கி கொண்டு அட்ரஸை வாங்கிட்டு உள்ள அனுப்பணும், திருப்பி கூட்டி கொண்டு வீட்டில் இறக்கி விடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? நட்டத்தில் ஒரு ஆவின் பாலை டோர் டெலிவரி பண்ணுறது மாதிரி லாபத்தில் ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு ஃபோன் அடித்தா ஐயா எனக்கு ஒரு ஆஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், வித் சைடிஸோட கொடுத்துட்டு போகணும். அப்படி தானே? அதை ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்கள் லாபத்துக்கு தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவாய் சீமான்? வந்தால் மூடிடுவேன். மூடிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த தம்பி சொன்னான்ல, ஒரு டாஸ்மார்க் கிடையாது. அப்போ எங்கே சீமச்சரக்கு வேணுமா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போ. சுற்றுலாத்தலங்களில் உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அங்கே போய் குடி. வெள்ளைக்காரன் எவனாவது வந்தானா குடிச்சுக்க, நீ குடிச்சிட்டு போப்பா. என் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால், கல் கிடையாது. நோ கல். கல் உண்ணாமையே எங்கள் தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்தியக்கார பையாவே. இதை புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான். எல்லா உயிரும் கை விப்பு தொழும்னு. என்னை தொலை வேணாம் போ. நாங்கள் வேட்டை மரபினர். நாங்கள் ஆதியில் காடுகளில் வேட்டையாடி உண்டவன். என் மரபணுவிலே அசைவம் இருக்குது. சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிடுது. அது என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நானாவது பரவாயில்ல, என் மயங்கி 2 பேர் சுத்தமாக தொட மாட்டேங்கிறேன். அது மரபணுவில் இருக்குது, என் ரத்தத்தில் ஊறிடுச்சு. மனித கறியை தவிர எல்லா கறியும் தின்றுருக்கான். அதுவும் புறம் சொந்தக்காரனாக இருக்கனால விட்டு வச்சுருக்கான். அது ரொம்ப பேசுனாங்கன்னா போட்ட வேண்டிதான். ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பண்ணுறது? அதுவும் பார்த்தீங்கன்னா அகோரிகள்லாம் அந்த காசியில் பூரா பேரும் மனித கறியை தான் சுட்டு தின்னுட்டு இருக்கான். அது உயிர் உள்ளதையும் சாப்பிட்றதெல்லாம். அதனால செத்தவண்ணை சாப்பிட்றது. அது எந்தெந்த பகுதியில் சதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சப்பாத்தியில் வச்சு சிரிக்காத, உண்மையிலே சாப்பிட்றான். வேணா என் தம்பி பாலாட்ட கையில் அவன் படம் எடுத்தால் அங்கே போய் நான் கடவுள் அவன் தான் சொல்லி சிரிப்பான். இது ஒரு கூட்டம். அப்போ பணம்பால் தென்னம்பால் ஏன் நான் ஒன்று கேட்குறேன், இவர்களுக்கு கல்லுக்கடையை திறக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுகவில் யாரும் விவசாய குடும்பங்கள் இல்லையா? இல்லை அதிமுகவில் யாரும் விவசாயத்துக்கு சார்ந்தவர் இல்லையா? கல்லுக்கு இறக்குவர் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் ஐயா நல்லுச்சாமி இந்த வயசுலையும் கத்தி சாகுறானே, ஆனால் அவன் காதில் உங்கள் காதில் விழலையா? கல்லில் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஐயோ, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது உலகம் பூரா. ஒரு நாட்டில் சாம்பன், ஒரு நாட்டில் ஒயின், ஒரு நாட்டில் ஜின், ஒரு நாட்டில் ஓட்கா. ரஷ்யானா ஓட்கா, சில நாட்டில் ஒயின். திராட்சையில் காய்ச்சரா, முந்திரி பருப்பில் காய்ச்சரா, உருளைக்கிழங்குல காய்ச்சரா. எல்லா நாட்டிலும் அந்தந்த நாட்டிற்கு தேசிய மதுபானம் இருக்கு.
இது என் நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசம். என் தேசிய இனத்திற்கென்று ஒரு மதுபானம், பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. கடையில் அப்படிதான் எழுதுவேன், பனம்பால் கிடைக்கும், தென்னம்பால் கிடைக்கும். பனம்பால் 3 மாசம் பருவம் தீந்துரும். போ, தென்னை மரம் 24 மணி எப்பவும் இருக்கு, தென்னம்பால் குடி குடி. நீ எந்த மதுவையும் குடிச்சிட்டு நீ போதும்னு சொன்ன பத்திரிக்கா மட்டையாகி வாந்தி எடுத்து கிடப்பானே வெளியே, போதும்னு சொல்ல மாட்டான். உலகத்திலேயே எவ்வளவு பணம் கொடு, எவ்வளவு நகை கொடு, போதும்னு சொல்ல மாட்டான். வைரம் கொடு, மரகதம் கொடு, மாணிக்கம் கொடு, பவளம் கொடு, போதும்னு சொல்ல மாட்டான். ஆனால் சோறு போடு, போதும்னு சொல்லிடுவான். ஏன்? உணவு வயிறு நெஞ்சவன அதுக்கு போதும் போதும்ன்றான். அதுக்கப்புறம் போதும்னு ஒரு குடிபானத்தில் சொல்றான்னா கல்லில் மட்டும்தான் சொல்லுவான். ஏன்? அது உணவு. உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த காலத்திலிருந்தே தமிழன் மரபில் கல் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல் இருக்குது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி. இவனுக்கு என்ன பிரச்சனை? திறக்க மாட்டார்கள் திராவிடர்கள். ஏன்? இந்தியாவிலே எத்தனை முதலமைச்சர்களின் உடன் பிறந்தவனே யாருக்கு சாராய ஆலை இருக்கு? சந்திரபாபு நாயுடுக்கா? பினராயி விஜயனுக்கா? சொல்லு. ஒரிசா வேண்ட நவீன் பட்நாயக் இருந்துச்சா? இல்ல பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இருக்கா? இருந்துச்சா? ஆனால் இந்த நாட்டில் ஆண்ட திமுக, அதிமுக 2 கட்சிக்கும் சாராய ஆலைகள். இங்க இருந்த சரக்கு எடுத்து டாஸ்மார்க்கு வரும். எப்படி மூடுவான்? எப்படி கள்ளுக்கடையை திறப்பான்? கள்ளுக்கடையை திறந்தால் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். படுத்தால் வருமானம் குறைஞ்சிடும். யாருக்கு? இவர்களுக்குத்தான். சாராயம் வித்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும்? எனக்கு உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ங்கிறாரு. அந்த வெண்ணெயத்தான் ரொம்ப நாளா இந்த நாய்கள் நக்கி நக்கி தின்னுட்டு கிடக்குது. குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெயை சாராயம் வித்து அதில் வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி, கல்வி கொடுக்கிறேன், மருத்துவம் கொடுக்கிறேன், ரோடு போடுறேன், இளைஞர்கள் நலன், பெண்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை பேர் தாலியை எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்து என்னத்தை கிழிக்கிறத, நாக்கு ஒழிக்கிறதா? இதெல்லாம் ஒரு முற்போக்கு, இது ஒரு சிந்தனை, இது பகுத்தறிவு. கேவலம். ஒரு ஆட்சி முறையை பாரு. சாமி முடாயி கோயிலுக்கு போகாத, பிராமணர்கள் உள்ள இருந்துட்டு உள்ள வராதரா தீட்டுட்டான், வெளியேறிட்டான். உள்ள விடலவன், கற்ப கிரகத்துக்குள்ள வராத நீ தீட்டுன்ட்டான், சூத்திரன்ட்டான். கோயிலை கட்டினது யாரு? எங்க அப்பனும் ஆத்தாலும் என் தாத்தனும் பாட்டணும். கோயிலுக்குள்ள நான் வந்தா தீட்டு, சரி வெளியில வந்துட்டேன். கோயிலுக்குள்ள போகாத முட்டாப்பைய, அறிவு கட்டவன், அவன் தான் போவான். யார்? பெரியார், திராவிட இயக்கங்கள். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம். என் இன வரலாறு கோயில்களின் மதில் சுவர்களில், கல்வெட்டுகளில் தான் குறிக்கப்பட்டிருக்கு. இவனப்பார் குடவாயில் பாலசுப்பிரமணியம் என்கிற மகத்தான பெருந்தகை எழுதிய நூல்களை படி. 18ஆம் நூற்றாண்டிலே இந்த கோயிலில், இந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்கிறாங்கிறது. அப்ப என் இன வரலாறு, என் இன வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். இப்ப நாங்க செய்யறது எதிர் புரட்சி. என் தாத்தாவுடைய பணப்பையை அத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடிவிட்டான். அப்ப நீ என்ன செய்வ? அவரால் ஓடி விரட்டி பிடிக்கும்ல. பேரன்கள் பேத்திகள் நாங்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி எந்த திருடன் பறித்து கொண்டு ஓடினாரோ அவனை அடித்து பிடித்து மறுபடி அந்த பணப்பையை மீட்டுக் கொண்டு வருகிற பண்பாட்டு மீட்சியைத்தான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை தொடங்கி செய்து கொண்டிருக்கு. அங்கிருந்து கூட்டிட்டு வந்து எங்க விட்டா நீ? எங்களை அப்படியே வா, அங்க கும்பிடாத, அது முட்டாப்ப எங்க வா. எங்க கொண்டு வந்த? எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில் கட்டடிக்க விட்ட, பஜனை பாட விட்ட, பொதகுழியில் விழுந்து கும்பிட விட்ட. உன்னுடைய பகுத்தறிவு, உன்னுடைய கடவுள் மதிப்பு, இதான் திராவிடம். இப்ப தமிழ் தேசியம் என்ன செய்து? உலகத்தின் மூத்த இனத்திற்கு என்று ஒரு வழிபாடு இருந்திருக்காதா? ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அது என்னது? இயற்கை வழிபாட்டு மரபினன், மூத்தோர்கள் அவர்கள் தெய்வங்கள். அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. இனமுன்னோர் சிவம், முருகன், சிவன், மாயோன், இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். கொற்றவை, இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். குலமுன்னோர் காளி, ஐயனார், கருப்பணசாமி, சுடலைமாடன், இவர்களெல்லாம் குலமுன்னோர்கள். நம்ம ஒரு பைத்தியக்கார பையில வந்து கவர்னரா போட்டு ஆளுநரா போட்டீங்க.
குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணுமா? உங்களெல்லாம் நுழைய விட்டது தப்பு தானே, உங்களெல்லாம் நிற்க விட்டது தப்பு தானே. திராவிட எவனாவது வாய் திறந்திருக்கான பத்தியில தொலைச்சு பெறுவேன் எவனாவது சொல்றான பத்தியில. நான் ஒருத்தன் தான் சொன்னேன், நீ இருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையில் இல்லை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில்னு சொன்னது நான் ஒருத்தன் தான். இதே ஆளுநர் திருப்பி ஒரு தடவை நான் முதலமைச்சர் ஆனன்னு போட சொல்லு பார்ப்போம். அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா பாரு, பெரிய பூட்டை போட்டு வெல்டு வச்சு ராடை வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். ஒரு மின்சாரத்தை உள்ள விட மாட்டேன், தண்ணீர் சப்ளை இருக்காது, தண்ணீர் தொடர்பு துண்டிச்சு விட்டுருவேன். குய்யோன்னு கத்திட்டு கிடக்க வேண்டியதான். கையெழுத்து போட மாட்டேன், நீ அவரை தாங்க மாட்டார். அவ்வளோ 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 அவர் தாங்க மாட்டார். விட்டு என்ன சேட்டை நீங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த காலத்திலிருந்து எங்கள் ஐயா பேசுகிறாங்க. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த எங்கிட்டு தந்தேன் எவனாவது பேசினா கொன்னே விடணும். நீ இடஒதுக்கீடை இவர்கள் பெற்றுத்தரவில்லை, போராடி பெற்றுத்தந்த ஒரே பெருந்தகை நம் தாத்தா ஆணைமுத்தவர்கள் என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மனதில் வச்சுக் கொள்ளணும். ஒற்றை மகனாக சென்று இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து, குடியரசுத் தலைவரை சந்தித்து, பிரதமரை சந்தித்து பேசி 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 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் என்று ஒன்றை கொண்டு வந்தது நம்முடைய ஆணைமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் நினைவில் பதிவித்துக் கொள்ளணும். அவரை ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. நாம வந்தோம், ஐயாவுக்கு செலவைக்கிறோம், அரசு விழாவாடுகிறோம். நீ படிச்சு பாரு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ மலர் ஒன்றுக்கு படி. அவன் தான் கதாநாயகன், அவன் தான் கதாநாயகன். அதை அறிந்து நாம் பெரிதும் போற்றுகிற நமது ஐயா மருத்துவர் அவர்கள் ஐயா ஆனமுத்தவர்களை அழைத்து வந்து தியாகராய நாயர் பாராட்டு விழா நடத்தினார்கள். முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு எங்க ஐயா 10.5 இடஒதுக்கீடு கேட்கிறாரு.